திருத்தோள் நோக்கம். பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேத்தேர் முகக்க ஊரும் பேதை குணம் ஆகாமே தீத்தாய் திகழ் தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தாவும் சேவடி கூடும் வண்ணம் தோள் நோக்கம். பூக்கள் நிறைந்து அழகுடன் விளங்கும் பொய்கை நீர் எனக் கருதி காணல் நீராகிய பேய்த்தேரை முகக்கும் குணமும் செயலும் பேதையர் இயல்பு. அத்தகைய குணமும் செயலும் என்னிடம் சேராதவாறு தூய்மையும் புனிதத்தன்மையும் கொண்ட நீரை போன்ற இறைவா, தெய்வத்தன்மை விளங்கும் தில்லைத்தலத்தில் பொன்னம்பலத்தில் ஞானக்கூத்தாகிய திருநடம் செய்கின்ற என் தந்தையே, உன் திருவடிகள் என்னும் செந்தாமரை மலர்களை நான் அடையும்படி அருள் புரிக. உம் திருவருள் வேண்டி தோள் நோக்க விளையாடல் ஆடி பாடுகின்றோம். என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விழவேறிந்தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீத்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலி நீர் தோள் நோக்கம் ஆடமோ. கோகுலத்தில் இருந்து வந்து ஆனிரை மேய்த்த கண்ணனை கொல்ல பசுங்கன்றின் வடிவிலும் விழாமர வடிவிலும் வந்தனர் அரக்கர். அதை அறிந்த கண்ணன் தன் கைகளால் கன்றினை பற்றி பக்கத்தில் நின்ற விழாமரத்தின் மீது எறிந்தான். இச்செயலால் கன்று வடிவிலும் விழாமர வடிவிலும் நின்ற அரக்கர் இருவரும் கொல்லப்பட்டனர். கோகுலத்தில் கண்ணனாக அவதரித்த திருமாலும் மற்றும் பிரமனும் சிவப்பரம்பொருளின் அடிமுடிகளை காண முயன்றும் காண இயலாது தோல்வியுற்றனர். அத்தகைய பெருமைக்கு உரிய முழுமுதற் பொருள் யான் மீண்டும் உலகில் பிறந்து இறந்து துன்பக்கடலில் ஆழாமல் தடுத்து ஆட்கொண்டது. குன்றவில்லா கீர்த்தியுடையவன் பொன்னம்பலவன். அவன் குணங்களை போற்றி துதித்து அடர்ந்த கூந்தலை உடைய தோழியரே, நாம் தோள் நோக்கம் ஆடுவோம் வாருங்கள். பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் பூனபூதம் விருப்புற்று வேடனார் சேடரியமை குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தோள் நோக்கம் ஆடமோ. ஆகம நூல்களில் சொல்லியபடியே செய்யும் வழிபாடு போல் தாமும் கண்ணப்பநாயனார்தம் திருவடியில் செருப்பு அணிந்திருந்ததையும் உணராமல் மிக மேலான உணர்ச்சி பெருக்கால் தம் கால் கொண்டு காலத்தியராகிய குடுமித்தேவர் முடிமீது இருந்த பூக்களையும் இலைகளையும் அகற்றினார். தம் திருவாயையே புனித நீர் கொண்டு வரும் கலசமென ஆக்கி பொன்முகலி ஆற்று நீரை கொண்டு வந்து இறைவனை திருமுழு காட்டினார். தாம் வேட்டையாடிய பன்றியின் இறைச்சியை பக்குவப்படுத்தி சுவைத்து கையில் இலைக்கலத்தில் கொண்டு வந்து அமுதம் என இறைவனுக்கு படைத்து அவனை உண்ணச் செய்தார். உண்ணாத போது உளங்கணிந்து மெய்மறந்து வேண்டினார். தாம் விரும்பிய வண்ணமே இறைவன் தாம் படைத்ததை ஏற்றுக்கொண்டதைக் கண்டு கண்ணப்பர் உடலும் உள்ளமும் அறிவும் குளிர்ந்து மகிழ்ந்து நெகிழ்ந்து நின்றார். இச்செயலை உலகமெல்லாம் உணர்ந்து உய்யச் செய்து அருளினார் கண்ணப்பர். இறைவன் திருவருள் பெற்றார். அத்திறமெல்லாம் பாடி தோள் நோக்கம் ஆடுவோம் வம்மின். கல் போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நல்பால் படு தென்னை நாடறிய தானிங்கண் சொல் பாலது ஆனவா தோள் நோக்கம் ஆடமோ. உளம் கசிதல் நெகிழ்தல் என்பதை சிறிதும் அறியாத வலிய கல் போன்றது என் நெஞ்சம். அந்த இயல்பினை மாற்றி என் நெஞ்சம் கசிந்து உருகச் செய்தார் கருணை வடிவினரான சிவபெருமான். அருள் புழம்பான வள்ளல் என் நெஞ்சத்துக்குள் புகுந்து எனக்கு அருள் செய்தான். அன்றியும் சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் வாழ அருளினான். இச்செயலை நாடறிய உலகறிய செய்த அப்பெருமான் திறம்தான் என்னே. அவன் அருட்செயலை உலகினருக்கு நான் எடுத்து கூறவும் செய்தானே. அத்திறங்களை நாம் பாடி தோள் நோக்கம் ஆடுவோம் வருவீராக.
நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நீலா பகலோன் புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு எழென திசை பத்தென தான் ஒருவனுமே பலாகி நின்றவா தோள் நோக்கம் ஆடமோ. பெரும் நிலப்பரப்பு, பெருங்கடல், பெருந்தீ, கற்புலனாக காற்று, எல்லையில்லா பெருவானம், இரவு போது வரும் திங்கள், பகல் செய்யும் செஞ்ஞாயிறு, அறிவு வடிவான ஆன்மா ஆகிய இவ் எட்டுடன் இரண்டர கலந்து நின்றான் பரமன். அவன் யாவனெனில் 7 உலகங்களாகவும் 10 திசைகளாகவும் விளங்குகின்ற ஒப்பற்ற சிவப்பரம்பொருளே ஆவான். அவன் ஒருவனாகவும் பலராகவும் பலவாகவும் விளங்குகின்றான். யாவும் ஆகி நின்ற அவன் நிலைபேற்றை புகழ்ந்து பாடி தோள் நோக்கம் ஆடுவோம் வருக. புத்தன் மூதல் ஆய புல்லறிவின் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவம் ஆக்கி செய்தனவே தவம் ஆக்கும் அத்தன் கருணையினால் தோள் நோக்கம் ஆடமோ. உலகில் உள்ள பற்பல சமயங்களைச் சார்ந்தவர்கள் தம் தம் சமயமே மேலானது என எண்ணி செயல்படும் புல்லறிவாளராக உள்ளனர். அவர்கள் தம் கொள்கையில் அவ்வப்போது தடுமாற்றமும் அடைகின்றனர். இறைவன் என் சித்தத்தை தன் அருட்பெருக்கால் தெளிவுற்ற சிவமாக்கி விட்டான் மற்றும் என் செயல்கள் அனைத்தையும் தன்னை அடைய அடியவர்கள் மேற்கொள்ளும் தவச்செயல்களாக ஆக்கிவிட்டான். அப்பெரியோனின் திருவருள் துணை கொண்டு தோள் நோக்கம் ஆடுவோம் வருக. தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதை தன்னை தாளிரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருள தேவர் தோழ பாதகமே சோறு பற்றினவா தோள் நோக்கம். குற்றமற்ற செய்ஞலூர் அந்தணச் சிறுவன் விசாரசருமன் தான் செய்கின்ற சிவபூசைக்கு இடையூறு விளைவித்தவர் தன் தந்தை என்பதும் பாராமல் அவர் கால்கள் 2ஐயும் வெட்டினான். அச்செயல் அறத்திற்கு மாறுபட்ட செயல் எனினும் திருவருளால் தேவர்கள் யாவரும் தொழும் புண்ணியச் செயலாக கொள்ளப்பட்டது. அச்செய்கையை செய்த சிறுவன் சிவகணத்திற்கு சண்டீசன் என்னும் அதிபதியானான். அவன் திறனையும் இறைவன் திருவுள்ள கருணையையும் பாடி நாம் தோள் நோக்கம் ஆடுவோம். மானம் அழிந்தோ மதிமறந்தோம் மங்கை நல்லி வானம் தோழும் தென்னன் வார்கழலே நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோள் நோக்கம். தோழியரே, நம் சிவனருளால் நாம் பற்றுக்களை விட்டோம். நாம் வேறு இறைவன் வேறு என்று உலகியலார் கருதும் வேறுபாட்டு உணர்வு நம்மிலிருந்து அகன்றது. வானுலகத்தவர் தொழும் மகாதேவனாகிய பரம்பொருளின் அழகிய திருவடிகளையே நினைந்து வேறு எதனையும் நினையாதவரானோம். ஞான பிழம்பாக ஆனந்த நடமிடும் கூத்தப்பிரானை நினைப்பதால் அடியவர்களாகிய நமக்கு அவன் அருள் செய்வான். அவன் அருள் பெற்றால் அவனைப் போலவே நாமும் பேரானந்த வடிவினராக ஆகலாம். அப்பெரிய நிலையை எய்த பெற்று அவன் திருவடிகளின் புகழ்பாடி தோள் நோக்கம் ஆடுவோம் வாருங்கள். எண்ணுடை மூவர் இராக்கதர்கள் எரி பிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன்னின்றதன் பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மாற்பல மாண்டனர் காண் தோள் நோக்கம். திரிபுரங்களில் இருந்து உலகினருக்கும் வானவர்க்கும் கொடுமை செய்து வந்தனர் ராக்கதர் மூவர். எல்லா உயிர்களையும் காக்கும் இறைவன் அவ்வரக்கர் புறங்களை அழித்து ஒழித்தான். தப்பி பிழைத்தனர் மூவரும். அவர்கள்தம் செருக்கு ஒழிந்தவராய் திருக்கையிலை மலையானும் நெற்றியில் 3ஆம் கண்ணை உடையவனும் எம் தந்தையுமாகிய சிவபெருமானின் தலைவாயிலில் நின்று காவல் காக்கும் பேறு பெற்றனர். எண்ணற்ற இந்திரர்களும் கணக்கிறந்த பிரம்மாக்களும் எண்ணி முடியாத திருமால்களும் மண்ணுலகில் தோன்றி மாண்டு மறைந்து போயினர். எனவே
தோற்றமும் முடிவுமில்லா பரம்பொருளின் சிவபிரானின் புகழ்களை பாடி தோள் நோக்கம் ஆடுவோம் வாரீர். பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய தம் கண்ணிடத்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரமார்க்கருளியாறு எங்கும் பரவி நாம் தோள் நோக்கம் ஆளாமோ. திருமால் சிவபெருமானை 1000 தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சித்து வழிபடும் வழக்கம் உடையவன். ஒரு நாள் 1000 தாமரை மலர்களில் ஒன்று குறைய அதனை ஈடு செய்து எப்படியாவது வழிபாட்டை குறைவின்றி முடிவிக்க முடிவு செய்தான். தாமரை கண்ணனான அத்திருமால் தன் கண் மலர்களில் ஒன்றனை எடுத்து அர்ச்சித்து வழிபாட்டை முற்றுவித்தான். மனமகிழ்ந்த பரமன் திருமாலுக்கு சுதர்சனம் என்னும் சக்கரப்படையை வழங்கி அருள் செய்தான். இச்செய்தி உலகெங்கும் பரவியது. நாமும் அருஞ்செயலை பாடி போற்றி தோள் நோக்கம் ஆடுவோம் வருக. காமன் உடல் உயிர் காலன் பல்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோள் நோக்கம் ஆடாமோ. சிவபெருமான் யோக நிலையில் இருந்தபோது உலக உயிர்கள் யாவும் செயலற்று நின்றன. அது கண்டு தேவர்கள் உலகம் இயங்க மன்மதனை கொண்டு சிவபிரானின் யோக நிலையை கலைக்க முயன்றனர். சிவபிரான் தன் கண்ணை திறந்ததும் மன்மதன் எரிந்து சாம்பலானான். மார்க்கண்டன் என்னும் சிறுவன் சிவபூசையில் ஈடுபட்டிருந்த போது அவன் உயிர் பிரியும் காலம் வந்துற்றதை அறிந்து காலன் தானே சென்று அச்சிறுவன் உயிரை கவர முயன்றான். அது சிவ வழிபாட்டு பொழுது என்றும் பாராமல் அடியவனின் உயிர் கவர வந்த காலனை சிவலிங்கத்தினின்றும் சிவன் வெளிப்பட்டு தன் காலால் காலனை எற்றி தண்டித்தான். காலன் பரிபவப்பட்டான். தீய நோக்கத்துடன் தக்கன் செய்த யாகத்தில் பங்கு கொள்ள வந்த காய்கதிர் செல்வன் தன் பற்களையும் நாமகள் தன் நாசியையும் பிரமன் தன் தலைகள் 5னுள் ஒன்றையும் அக்னித்தேவன் கரத்தையும் திங்களன் செல்வன் தன் 16 கலைகளில் ஒன்று தவிர ஏனையவற்றையும் சிவபெருமானால் அனுப்பப்பெற்ற வீரபத்திரனின் கட்டளைப்படி கணங்களால் இழந்தனர். யாகத்தை செய்த தக்கன் தலை வெட்டுண்டு அங்கு கிடந்த ஆட்டின் தலையை வைத்து இழிவுபடுத்தப்பட்டான். யாகத்தினை முன்னின்று நடத்திய எச்சன் என்பான் தலை துண்டிக்கப்பட்டது. இவையாவும் தகாத செயல்கள் செய்ததால் திருவருள் கருணையால் ஒருக்கப்பட்டன. அப்பரமனின் பெருமையை பாடி தோள் நோக்கம் ஆடுவோமாக. பிரமன் அறி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரம் என்று அவர்கள் பதை பொடுங்க அரணார் அழல் உரு ஆய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோள் நோக்கம் ஆழமோ. பிரமன் திருமால் இருவரும் தம் அறியாமை காரணமாக தாமே பரமம் என்றும் பரமம் யாமே என்றும் கூறிக்கொண்டு தமக்குள் மாறுபட்டு நின்றனர். உண்மையை உள்ளவாறு உணராமல் இவ்வாறு அகங்கரித்து நின்ற அவர்களின் பதைப்பினை ஒடுக்க அனாதியாகிய சிவபெருமான் அவர்களுக்கு முன் அழல் புழம்பாக நின்றான். அப்பேரொளியின் அடியையும் முடியையும் காண்போம் எனச் செருக்கி இருவரும் முயன்றனர். பிரமன் அன்னப்பறவையாக ஒளிப்புழம்பின் முடிகாண வானத்தே பறந்து சென்றான். திருமால் வராக வடிவம் கொண்டு அப்பேரொளியின் அடியை காண இம்மண்ணுலகம் முதலாக உள்ள பிற உலகங்களையும் அகழ்ந்து செல்லத் தொடங்கினான். இருவரும் நெடுங்கால முயன்றும் தம் முயற்சியில் வெற்றி பெறாது தோல்வியுற்றனர். இருவரும் தம் பதைப்பு ஒடுங்கி நாம் பரம் அல்லம், சிவமே பரம்பொருள் மெய்ப்பொருள் என உணர்ந்தனர். அம்மெய்ப்பொருளாகிய நம் பேரருளாளன் திறங்களை பாடி நாம் தோள் நோக்கம் ஆடுவோமாக. ஏழை தோழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நல்மணி வந்தென் பிறவி தாழை பறித்தவா தோள் நோக்கம் ஆடாமோ.
அறிவில்லா தொண்டனாகிய யான் மிக நெடுங்காலத்தை பற்பல பிறவிகளெடுத்து இவ்வுலக இன்பங்களை நுகர்வதற்கே செலவிட்டேன். பயன் யாதும் காணேன். முழுமுதற் பொருளை பணிந்து அவன் அருள் பெறாது போனேன். ஊழிக்காலத்திலும் அழிவின்றி நிற்பவனும் தன் ஒளியால் உலகங்கள் அனைத்தையும் படைத்து காத்து மறைத்து அருள் செய்பவனும் ஆகிய முழுமணியாம் ஆணிக்கமணி எனக்கு இனி பிறவிகள் வாராதவாறு என் வினைகள் அனைத்தையும் வேருடன் களைந்து அவற்றிற்கு தாழிட்டு விட்டான். இது அவன் என் மீது கொண்ட பரங்கருணையால் நிகழ்ந்தது. அப்பரமனின் அருள் திறங்களையெல்லாம் நாம் பாடி தோள் நோக்கமாடுவோம் வாருங்கள். உரைமாண்ட உள்வொளி உத்தமன் வந்து உளம்புகலும் கரை மாண்ட காம பெரும் கடலை கடத்தலுமே இறை மாண்ட இந்திரிய பறவை ஈரிந்து ஓட துறை மாண்டவா பாடி தோள் நோக்கம் மாடமோ துறை மாண்டவா பாடி தோள் நோக்கம் மாடமோ. புகழ்மிக்கதும் உயிர்கள் தோறும் உள்ளொளியாக நின்று உணர்வாக விளங்குவதும் ஆகிய ஒப்பிலா உத்தமன் இம்மண்ணுலகம் போந்து என் உள்ளத்தை தேர்ந்து புகுந்து கொண்டான். அதன் விளைவாக யான் இவ்வுலகில் உள்ள சிற்றின்பம் தரும் பொருள்கள் பால் கொண்ட காமம் என்னும் பெருங்கடல் போன்ற பாசக்கடலில் இருந்து விடுபட்டு கரை சேர்ந்தேன். அதுவரையில் இரையாகிய இன்ப நுகர்களுக்கெல்லாம் துணை நின்ற என் இந்திரியங்கள் ஆகிய பறவைகள் அனைத்தும் என்னை விட்டு அஞ்சி அகன்று போயின. இனி என் தற்செருக்கு அற்ற உயிர் நிலையாக தங்கி பேரின்பம் தரும் துறையாகிய சிவபெருமானின் திருவடிப்பேறு பெற்றது. இவ்வகையெல்லாம் பாடி நாம் தோள் நோக்கம் ஆடுவோம் வாருங்கள். மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது. மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நன்கொடையை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம். நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க.